வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் பற்றி பார்ப்போம். திருக்குறளுக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று முப்பால் என்றும் அழைக்கப்படுகிறது. அவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரமும், ஆக மொத்தம் 133 அதிகாரம் இருக்கிறது திருக்குறளில். திருவள்ளுவரின் திருக்குறள். அறத்துப்பால் அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குறளின் விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. இன் இங்கிலீஷ், டிவிஷன் 1, அறம். சாப்டர் 1, தி praise of God. Explanation of this couplet. A is the first of the alphabet. God is the primary force of the world. திருவள்ளுவரின் திருக்குறள். அறத்துப்பால் அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் எண் 2. கற்றதனால் லாய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த குறளின் விளக்கம். தூய அறிவு வடிவானவனின் திருவடிவுகளை வணங்காதவர் படித்ததனால் பெற்ற பயன்தான் என்ன? இன் இங்கிலீஷ், டிவிஷன் 1, அறம். Chapter 1, the praise of God. What is the use of all your learning if you can't surrender yourself at the feet of God? குறள் எண் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த குறளின் விளக்கம். மனமாகிய மலர் மீது சென்றிருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வார். In English, those who surrender themselves at the feet of the one who resides in the flower-like hearts of all will live long and well. குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த குறளின் விளக்கம். எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை. In English, those who surrender at the feet of the one who doesn't have wants or hates will never have any hassles anywhere. குறள் எண் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறளின் விளக்கம். கடவுளின் மெய்மை புகழையே விரும்புவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேர்வதில்லை. In English, fate which infects those in the darkness of ignorance will not impede those who hail the true glory of God. குறள் எண் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த குறளின் விளக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வழி பிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார். In English, those who follow the true moral path of the one who has doused the desires of the 5 senses will last long. குறள் எண் 7. தனக்கு ஊமை இல்லாதன் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த குறளின் விளக்கம். தனக்கு இணை இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவருக்கு அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலை போக்குவது கடினம். In English, except for those who surrender at the feet of the one for whom there is no simile, it is tough to cure the mental ruse. குறள் எண் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. இந்த குறளின் விளக்கம். அறக்கடலான கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவரை அல்லாமல் மற்றவர் பிறவியாக கடலை நீந்தி கடப்பது கடினம். In English, except those who surrender at the feet of God, the ocean of morality, others will struggle to cross the ocean of desire. குறள் எண் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த குறளின் விளக்கம். என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல.
இருந்தும் பயனில்லாதவையே. In English, the head that doesn't bow to God is similar to the organs that don't have the right senses. குறள் எண் 10. பிறவி பெருங்கடலில் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த குறளின் விளக்கம்: கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடப்பார், மற்றவர் நீந்தவும் மாட்டார். In English, those who surrender at the feet of God will cross the great ocean of life, others won't.